ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். கையில சாட்டை எடுத்து அடி அடின்னு சிங்க பயங்கரமா சென்னை அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, என்ன பழி வாங்குற அப்படிங்கிற பேர்ல போயும் இந்த டீச்சர் கூட கூட்டணி போட்டிருக்க. இப்ப இந்த ஆள் நல்லா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு உன் ரகசியத்தெல்லாம் வாங்கிட்டு உன்னை கலட்டி விட்டுட்டான். இதுக்கும் மேல உனக்கு எதிர்காலங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. ஒரு தடவை யாராவது தப்பு பண்ணவங்களோட பையன் இருந்தா 40 தடவை சாட்டையால அடிக்கணும். அதுக்காக தான் உங்க அப்பா பண்ண தப்புக்கு உன 40 தடவை சாட்டையால நான் அடிச்சு முடிச்சிட்டேன். இதுக்கும் மேல உன்னோட உண்மையான அப்பா பண்ண தப்புக்கும் உன் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. உயிரோட எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல இனிமேன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சிங்கு யோசிச்சு பாக்குறான், நம்மளாவே வாலண்டியரா போய் மாட்டிட்டு அந்த டீச்சர் கிட்ட நம்ம ரகசியத்தெல்லாம் லீக் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் செவருல முட்டிக்கிறான், கீழே விழறான். வேகமா சென்னு ஓடி வந்து சிங் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வாயிலேயே சிங்கு விஷத்தை வச்சிருப்பான் போல. அதையும் சாப்பிட்டுறான். அங்கிள் என்ன காப்பாத்தாதீங்க, நான் என் முடிவு இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே உங்களை நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். உங்ககிட்ட இருக்கிற பவர் மாதிரி என்கிட்டயும் வந்துட்டா நான் கெத்தா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல போல. ஒருவேளை எனக்கு பவரே வந்தா கூட உங்கள இருக்கிற திறமை பாதி கூட எனக்கு இல்லங்கிறத நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். என்னால உங்களை மாதிரி ஆகவே முடியாது போலன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறான். சென்னு பாத்துட்டு உனக்கு எவ்வளவு காப்பாத்த முடியுமோ அவ்வளவு காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன், உனக்கு இப்படி ஒரு முடிவு வரணும்னு நினைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இங்க ஜின்ஷா நைட்டு வெளியே இருந்து ரூம்ல எட்டி பாக்குறா. பார்த்தா சென்னு வாசல்லையே உட்காந்துட்டு இருக்கான். ஜின்ஷா பக்கத்துல போயிட்டு சிங்குக்கு என்ன ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, வரும்போதே சாகணுங்கிற முடிவோட தான் அவன் வந்திருக்கான். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அவன் சின்ன பையனா நான் அவனுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ ஒல்லியா பாக்குறதுக்கு பரிதாபமா இருப்பான். அவனை எப்படியாவது நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை அழ ஆரம்பிக்க ஜின்ஷா அவனை கட்டி புடிச்சுக்கிறா. எல்லாம் விதிப்படிதான் நடந்திருக்கு, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சென்னை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. இங்க இந்த டீச்சர் இருக்கார்ல, அவருக்கு நம்ம சென்னை லெட்டர் அமைச்சிருக்கான். இதே மாதிரி நான் சிங்குக்கு 40 அடி அடிச்சுட்டேன், ஆனா அதுக்கப்புறம் விஷத்தை சாப்பிட்டு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. இந்த லெட்டரை எனக்கு அமைச்சிருக்கான் பாரு. எவ்வளவு தைரியம்டா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு காட்டுற மாதிரி லெட்டரை இங்க அனுப்பியிருப்பான். என்ன டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜாவோட நம்பிக்கை வேற இப்ப அவனுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சிருக்குங்கிறதால அந்த திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கான். இவனை விடக்கூடாது அப்படின்னு டீச்சர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம சென்னை ஜின்ஷாவோட பாட்டி அம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கூட உட்காந்துட்டு நீங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேற ஒரு ஊர்ல பாதுகாப்பா போய் தங்கி இருக்கணும்னு சொல்றான். ஜின்ஷாவோட பாட்டி சொல்றாங்க அல்ல ஓகேப்பா அப்படின்னு. ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாம் கூரங்கோட அம்மாலாம் இருந்துட்டு எப்படிங்க பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு அங்க போய் தங்குறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சென்னு சாரின்னு கேட்கறதுக்கு எந்திரிக்கிறான். அவங்க பாட்டி உடனே உட்காருப்பா, நீ சாரி கேட்டு எங்களெல்லாம் மனசை கஷ்டப்பட வைக்காத. இந்த குடும்பம் இப்படி ஒரு தெளிவான நிலைமையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீதான். அதோட அருமை அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். அந்த ஊர்ல பாதுகாப்பா எல்லா ஏற்பாடுகளையும் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் அங்க கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ரான் பாக்குறான், நான் என் அக்காவை கூட்டு தான் போவேன், மாமா அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, அதனடா நீ அவர்கிட்ட அனுமதி கேக்குறது, முதல்ல ஏன்ட்ட பெர்மிஷன் கேட்டியா? நான் சொல்றதை கேளு, நான் இல்லாம அவராலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அவர் என்னதான் சொன்னாலும் நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்ல சென்னு பாக்குறான். பாட்டி என் உயிரை கொடுத்தாவது ஜின்ஷாவை நான் பத்திரமா காப்பாத்திருவேன், அவளை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, உன் பொண்டாட்டியே நீ பத்திரமா பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும்பா, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ஜின்ஷா கிட்ட கூரோங் வரான். நான் பாட்டிய பத்திரமா அந்த வீட்டுல விட்டுட்டு மறுபடியும் உன்னை பாக்குறதுக்கு வந்துருவேன், என்னாலலாம் உன்னை இங்க தனியா விட்டுட்டு அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். சென்னு பாக்குறான். என்னாச்சுன்னு கேட்க கூரங் போனதுக்கு அப்புறமா ஜின்ஷா சொல்றா, உன் மேல இருக்க அக்கறையில தானே, பரவாயில்ல வரட்டு விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஜின்ஷாக்கு கனவு மோசமா வருது. மறுபடியும் அந்த இடத்துக்கு சிங்கு வந்து சென்னை கொல்ற மாதிரி. 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க போல. ஜின்ஷாவும் சென்னும் தூக்கத்திலே என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லி சென்னை அவளை தூங்க வச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு கோவில் கிட்ட வராங்க. ஜின்ஷா தூங்கிட்டு இருக்கதால அவளை தூக்கிட்டு சென்னு போறான். ஜின்ஷா பாதியில எஞ்சிட்றா. போதும் இறக்கி விடுங்கன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அப்படியே வா, எனக்கும் ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை அவளை தூக்கிட்டு உள்ள போறான். அங்க பார்த்தா சென்னை பார்த்துட்டு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னை கூப்பிடுறாங்க. ராஜா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு நீ பத்திரமா வெளியேறு, நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சென்னை உள்ள போறான். அங்க உள்ள ராஜா இருந்துட்டு இருக்காரு. என்ன நடக்குது, இன்னமும் நானும் பாத்துட்டே இருக்கேன், எவ்வளவு எஸ்கேப் ஆக முடியுமோ டீச்சர் அந்த அளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க சென்னு பாத்துட்டு இருக்கான். ராஜா அடுத்து ஒரு பிளான சொல்றாரு. இப்போ சென் இல்லனா ஈஷியன் 2 பேர்ல யாராவது கிளம்பி அந்த சுன்யுவான் பிரிவை பார்த்து அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தா இன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல சென்னு பாக்குறான்.
ஈஷியன் உங்க கூட இருக்கட்டும் ராஜா. இப்ப எனக்கு பதவி இல்ல அப்படிங்கறதால நான் ரகசியமா போக முடியும். ஆனா ஈஷியனால அப்படி போக முடியாதுன்னு சொல்ல ராஜா அதுவும் நல்ல பாயிண்ட் தான். உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சென்னு பாக்குறான். நல்லபடியா நான் முடிச்சிட்டு வருவேன் ராஜாட்ட சொல்றான். சென்னு வேகமா வெளியே வந்து ஜின்ஷா கிட்ட, நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு கேட்க, நீங்க முன்னால இருந்து இதுக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். பத்திரமா போயிட்டு வாங்க. எப்படியாவது இந்த டீச்சரை நம்ம அவரோட பதவியில இருந்து தூக்கணும். நாட்டுக்கு அப்பதான் நல்லது நடக்கும். ஆனா எனக்கு நீங்க ரொம்ப பாதுகாப்பா திருப்பி வரணும். அது போதும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில சென் வேற ஒரு சாக்க சொல்லி அந்த ஊரை விட்டு கிளம்புறான். டீச்சர் எல்லாம் கூட வந்து நிக்கிறாரு. டீச்சர், ஒரு காலத்துல உங்களுக்காக நீங்க சொல்ற பிளானுக்காக உயிரையே கூட விடலாங்கிற மாதிரி நானு என் கூட இருந்த சில பேர்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தோம். ஆனா இப்போ எந்த நிலைமைக்கு ஆயிருச்சு பாருங்க நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். அதனால இதுக்கும் மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அது எதுவா இருந்தாலும் இன்னையோட முடியட்டும்னு கையில இருக்க அந்த ஹேண்ட் துணியில இருந்து கொஞ்சத்தை வெட்டி கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய வணக்கத்தையும் ஒண்ணு நம்ம சென்னு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். டீச்சரே ஒரு மாதிரி அப்செட்டா தான் ஆயிடுறாரு போல. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா எட்டி பாத்துட்டு இருக்கும் போது ஈஷியன் அங்க வரான். ஒன்னும் ஆகாது உன் புருஷனுக்கு, ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா. தேங்க்ஸ்டா, எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்க பாரு அப்படின்னு. உனக்கு யார் ஆறுதல் சொல்ல வந்தா அப்படின்னு ஈஷியன் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். டீச்சர் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா உட்கார்ந்து இருக்காரு. என்னங்க, அவன் உங்களை விட்டு இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அது ஒரு மாதிரி கவலையாதான் இருக்கு. இப்படி ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா நான் சொல்ல வேண்டிய பிளான் எல்லாம் சொல்லி விட்டுட்டல. உங்க டீம் எல்லா பிளானையும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு கேட்க, அதெல்லாம் அவங்க ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த லேடியும் சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜின்ஷா தனியா இருக்கால, அதனால ஈஷியன் அவளை பார்த்து அவளோட பூனைய திருப்பி அவகிட்டயே குடுக்குறான். நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு. ஆனா அந்த பூனைக்குட்டி ஈஷியனை விட்டு போக மாட்டேங்குது. இதுக்கு நான் தான் குட்டியில காப்பாத்தி சோறு போட்டு வளர்த்தேன், நன்றி கட்டு பூனைன்னு சொல்லிட்டு ஜின்ஷா திட்டிட்டு இருக்கா. வேகமா பூனையோட காதை ஈஷியன் மூடுறான். கண்டபடி பேசாத, அது காதுல விழுந்தா மனசு கஷ்டப்படும்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சென்னோட அசிஸ்டன்ட் வராரு, மேனேஜர் வராரு. சென்னோட போன டீம் ஃபுல்லாவே ரகசிய தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க. சென்னை எங்க போனாருன்னு தெரியலையா, காணாம போயிட்டாரு, எந்த தகவலும் இல்லன்னு சொல்ல ஜின்ஷா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈஷியன் பாக்குறான். ஜின்ஷா ரொம்ப அப்செட் ஆகாத அப்படின்னு சொல்றான். இல்ல, எந்த நியூஸும் வரல அப்படின்னா அதை நம்ம ஒரு நல்ல நியூஸா எடுத்துக்கலாம். சீக்கிரமா நம்ம தேடி போகணும். அதுக்கு முன்னாடி நான் ராஜாவை பாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஷியன் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா ராஜாவை பாக்குறதுக்கு போயிடுறா. ராஜா சொல்லிட்டு இருக்காரு, ஏற்கனவே அந்த பிரின்ஸ் கூட சென்னுக்கு கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு கதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சென்னு திடீர்னு காணாம போனா சென்னுக்கும் எதிரி நாட்டு ஆளுங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிருவாங்க. நீ என்ன நினைக்கிறியா ஜின்ஷா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அப்படி என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதை வேற என்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காருன்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஒரு 50,000க்கும் மேல துப்பாக்கிய வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ட்ரை பண்ணாரு. ஏன்னா நம்ம நாட்டிலேயே செய்யற முயற்சி சக்சஸ் ஆகலன்னு. அது எல்லாமே இப்ப என்கிட்டதான் இருக்கு ராஜா, அதை நான் உங்ககிட்ட திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிடுறா. ராஜா அடுத்த நாள் அரசவை கூடும்போது எல்லாரும் சென்னு மேல பழிய போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத்தனை துப்பாக்கிய ஒரே நேரத்துல என்கிட்ட கொடுத்துட்டு போன சென்னு எப்படி தப்பான ஆளா இருக்க முடியும்? தப்பா பேசாம போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சென்னு மேல போட்ட பழிய அன்னைக்கே ராஜா கிளீன் பண்ணிடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா சென்னை தேடி போறா அப்படின்னு அவளும் கிளம்புறா போல. அங்க பொறுப்பெல்லாம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. அடுத்து அந்த பெரிய அண்ணி வராங்க. அவங்க கிட்ட ஜின்ஷா, இங்க பாருங்க, இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு வேலை சென்னுக்கும் எனக்கும் ஏதாவது ஒண்ணு ஆனா கூட இந்த குடும்பத்தை இந்த ஜென்மத்துக்கு பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இத கையில வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஜின்ஷா இதை நீ இப்ப வாங்கிக்கிறேன், ஆனா நீ சீக்கிரமா திரும்ப வந்ததும் உன்கிட்ட கொடுத்துருவேன், உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி ஒரு மாதிரி கஷ்டத்தோடயே வாங்கிக்கிறாங்க. ஜின்ஷா அதை குடுக்குறா. அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஈஷியனும் அதே மாதிரி கிளம்பி போறான். ஆபத்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல சிங்லான் வரா. நானும் வருவேன், என்னையும் கூட்டு போய் தான் ஆகணும்னு சொல்ல, அறிவில இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு ஈஷியன் திட்டி விட்டுட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய ஆபத்து நோக்கி அவன் போயிட்டு இருக்கேன்ட்டு. ஈஷியன் போறதுக்கு முன்னாடியே சிங்லானோட வீட்லயும் சொல்லிட்டு வந்துட்டான் போல. சோ சிங்லானோட வீட்ல இருந்து வேலைக்காரங்க வந்து அவள அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஈஷியனை பார்த்து எங்க அப்பா கிட்ட ஏன்டா சொன்னேன்னு திட்டிக்கிட்டே அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. அதே மாதிரி கூரோங் இன்னும் சில பேரும் நம்ம ஜின்ஷாவை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. ஊரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இங்க வறட்சியா இருக்கதால மக்கள் எல்லாம் வந்துட்டு அகதியா வேற வேற இடத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அட்டாக் பண்றதுக்கு அந்த எதிரி நாட்டு கூட்டமும் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம ஜின்ஷாவோட குரூப்ப நம்ம கூரோங் தான் தலைமை ஏத்து வந்துட்டு இருக்கான். அவனை அட்டாக் பண்றதுக்கு பல பேர் அங்க நின்னுட்டு இருக்க. கரெக்டா அங்க வர நம்ம ஈஷியன் ஜின்ஷாவை காப்பாத்துறதுக்கு தான் மெயினாவே கிளம்பி வந்திருப்பான் போல. ஒட்டு மொத்தமா யாரெல்லாம் ஜின்ஷாவை அட்டாக் பண்றதுக்கு நிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரை இவன் பதிலுக்கு அட்டாக் பண்ணி விட்டுறான். ஜின்ஷாவை நேரா ரூம்குள்ள கூட்டு போய் ஒரு வீட்டுல தங்க வச்சுட்டு ஈஷியன் வெளியே உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஈஷியன் கத்த ஆரம்பிக்க, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஜின்ஷாவை பத்தி கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு தான் உங்களுக்கு ரொம்ப உடம்பு வீக் ஆகுதுன்னு அசிஸ்டன்ட் சொல்றான்.
ஜின்ஷாவை பத்தி கவலைப்படுறேன்னு யாரா சொன்னது? நாட்டை பத்தி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஈஷியன் ஆக்டிங்க போடுறான். ஜின்ஷா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஈஷியன் வேகமா உள்ள ஓடி போய் எங்கெங்கயோ தேடி பாத்துட்டு இருக்க. ஜின்ஷா அங்க நிக்கிறா. நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்பதான் அவன் முகத்தை பாக்குறான் போல. ஜின்ஷா அங்கிருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா வேகமா பக்கத்துல ஓடி வரணும்னு பாக்குறான். ஆனா அப்பதான் இன்னொருத்தனோட ஒய்ஃப் ஞாபகம் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேயே நின்னுட்டு லேசா சிரிக்க ஆரம்பிக்க சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஜின்ஷா மேல இருக்க பாசத்தாலதான் இங்க ஓடி வந்திருக்கான்னு. என்ன காப்பாத்துறதுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் டான்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. உன்னை போய் போய் காப்பாத்துறதுக்கு வந்த நினைச்ச பாரு, உன்னை போய் இங்க பாத்தேன் பாருன்னு சொல்லிட்டு ஈஷியன் சொல்ல கூரவங்கெல்லாம் சிரிக்கவே ஆரம்பிக்கிறான். எப்படிதான் இவன் இப்பெல்லாம் போய் சொல்றானோன்னு. ஜின்ஷா நம்ம ஈஷியனை பாசமா பாத்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஈஷியனும் ஜின்ஷாவும் வெளியே நிக்கிறாங்க. சென்னை பத்தி கவலைப்பட்டுட்டு அந்த கையில விசில வச்சுட்டே நம்ம ஜின்ஷா பாத்துட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ரொம்ப நாள் ஆச்சுதான் அவன் காணாம போய். கண்டிப்பா அவன் நல்லாதான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, சரி அவனை பத்தி நான் கவலைப்படுறது இருக்கட்டும், நீ முதல்ல உன்னை பத்தி யோசிச்சு பாத்தியா? உங்க அம்மா உங்க அக்காங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க, நீ பத்திரமா திரும்பி போகணும்ல அப்படின்னு சொல்ல, உன்னை கூட்டு போய் நான் பத்திரமா எங்கேயாவது ஊர்ல விடுறேன், வா போலான்னு சொல்லிட்டு ஈஷியன் அங்க இருந்து கிளம்புறான். திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. ஈஷியனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு கொஞ்ச தூரத்துல எதிரி நாட்டு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்து வந்த காட்டுமிராண்டி குரூப் இல்ல, அதே மாதிரி நார்த்ல இருந்து வர இன்னொரு காட்டுமிராண்டி குரூப்னு சொல்ல ஈஷியன் பாக்குறான். ஜின்ஷா இதுக்கும் மேல நல்லா உன் கூட வர முடியாது, இந்த இடத்த பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்கு. இங்க இருந்த மஜிஸ்ட்ரேட் தப்பிச்சு ஓடி போயிட்டான், நீ பத்திரமா இங்க இருந்து கிளம்பி போயிடு, இந்த இடத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஈஷியன் சொல்றான். பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவும் அங்க இருந்து கூரங்கோட கிளம்பி போயிட்டு இருக்கா. ஈஷியன் எங்களுக்கு படைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். அதே நேரத்துல இந்த காட்டுமிராண்டி கூட்டம் உள்ள வந்துருது. ஜின்ஷா கிளம்பி போயிட்டு இருக்கால, அவளை கூட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. 2 லேடிஸ் இந்த இடத்துல இருக்காங்க, ஜின்ஷா அப்புறம் இன்னொரு பொண்ணு. அந்த இடத்தோட தலைவன் மாதிரி ஒருத்தன் வரான். ஜின்ஷாவை அவனுக்கு பிடிச்சிருக்கு போல. அந்த பொண்ணை அவன் செலக்ட் பண்ணிட்டு கூட இருக்க இன்னொரு பொண்ணை துரத்தி விடுறான். அந்த பொண்ணு பின்னாடி பல ஆம்பளைங்க அப்படியே பின்னாடியே அலைஞ்சிட்டு ஓடுறாங்க. அந்த பொண்ணு பாக்குறா, இதுக்கும் மேல இவங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளே அவளை குத்திக்கிறா. ஜின்ஷாவை தூக்கிட்டு அந்த கெட்டவன் அங்க இருந்து போயிட்டு இருக்க. விசில் வேற கீழே விழுந்துருது. இந்த பொண்ணு இந்த மாதிரி குத்திட்டு இருக்கத நம்ம ஜின்ஷா பாக்குறா. அவ கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. நமக்கும் வேற வழியே இல்ல போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவன் தூக்கிட்டு போறான்ல, அவன் ஆயுதம் முதுகட்டு தெரியுது. அதடுத்து அவன் முதுகுலயே ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு ஜின்ஷா ஓடுறா விசில் எடுக்கிறதுக்காக. எடுத்து வேகமா அந்த விசில் அடிக்க ஆரம்பிக்கிறா. நான் ஆபத்துல இருந்தா என்னை காப்பாத்த என் புருஷன் வருவாருன்னு சொல்லிட்டு அந்த கெட்டவன் மறுபடியும் இவளை தூக்குறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்க. ஜின்ஷா கண்ணை மூடிட்டு விசில் அடிச்சுட்டே இருக்கா. அப்படியே ரத்தம் மேல தெறிக்க ஆரம்பிக்குது. ஏஞ்சு பார்த்தா அதே காட்டுமிராண்டி கோலத்துல நம்ம சென்னை அங்க கூடயே நின்னுட்டு இருக்கான். ஜின்ஷா அவனை பாத்துட்டு கதறி அழுதுட்டு இருக்க. சென்னை அவளை தூக்கிக்கிறான். அத்தனை பேர் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போட்டு முடிச்சிட்டு ஜின்ஷாவை பாக்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நீங்க உயிரோட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜின்ஷாவும் அழ ஆரம்பிக்கிறா. இப்ப ஜின்ஷா மறுபடியும் சென்னை கூட்டிட்டு கூரோங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல, இவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ சென்னை ஈஷியன் இருக்கிற இடத்துக்கே எல்லாரும் ஒன்னா வந்துடுறாங்க. ஈஷியன் பாக்குறான், இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்னு பாக்குறான். இப்ப நம்ம வீரர்கள்லாம் ரொம்ப டல்லா இருக்காங்க, அதை சரி பண்ணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாண்டா பண்ண முடியும், உன்னோட குடும்ப பேரை மறுபடியும் நீ மீட் எடுக்கணும், அது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க சென்னு பாக்குறான். அடுத்து அவங்க அப்பா எப்பவுமே கையில வச்சிட்டு இருக்க கொடி எடுத்துட்டு அவங்க அப்பாவோட யூனிஃபார்ம போட்டுட்டு குதிரையில ஏறி போய் அங்க நிக்க, தளபதி வந்துட்டாரு தளபதி வந்துட்டாருன்னு அவங்க அப்பா கீழ இருந்த ஒட்டுமொத்த டீமும் அங்க வந்து நம்ம ஈஷியன் முன்னாடி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே டீமை உருவாக்குனாரு. அப்போ அவரு பக்கத்து நாட்டுல இருந்து வந்த பெரிய படையோட சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லா கெட்டவங்களையும் ஒரு தெரியாம அழைச்சாரு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம நாட்டு மக்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கிற வீரர்கள்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு ஈஷியனை பார்த்து கத்துறாங்க. மத்த எல்லாரும் சைடுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சென்னு சொல்லிட்டு இருக்கான், அவங்க அப்பா மட்டும் இப்ப ஈஷியனை பார்த்தாருன்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாரு, இப்படி ஒரு நிலைமைக்கு ஈஷியன் வருவாருன்னு அவன் நினைச்சே பாத்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த ரத்தம் எங்க போக போகுது பாத்தியா? அதே மாதிரி அதே கிரீடத்தோட ஈஷியன் எல்லா மக்களோட மனசுலயும் எல்லா வீரர்களோட மனசுலயும் தைரியத்தை விதைச்சிட்டான். இதுக்கும் மேல நம்ம படைக்கு போனா அந்த பார்பேரிய கூட்டத்தை கண்டிப்பா அடிச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஈஷியனுக்கு அந்த அளவுக்கு உடம்பு முடியலன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அசிஸ்டன்ட் தான் பாக்குறான், சந்தோஷமா இருக்கு ஆனா வருத்தமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இங்க எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற வேலைய ஜின்ஷா பார்க்க ஆரம்பிக்கிறா. சென்னை ஈஷியனோட படைகள்லாம் கிளம்பி சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுவாசி தலைவன் படையோட வந்துட்டு இருக்கான். சண்டை ஆரம்பமாகுது. ரொம்ப ஹெவியா சண்டை போயிட்டு இருக்கு. சென்னை ஈஷியன் ஒருத்தங்களை விடாம எல்லாரும் களத்துல இறங்கிட்டு இருக்காங்க. ஈஷியனால பெருசா வாள் எடுத்து சண்டை போட முடியாதுங்கிறதால கையில கன் எடுத்துட்டு சண்டை போடுற வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சென்னு வாள் எடுத்து சண்டை போட்டு கெட்டவங்க எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறான். சண்டை இதே மாதிரி ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு.
சென்னும் அந்த எதிரி படைகளோட காட்டுமிராண்டி படையோட தலைவனும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 பேரும் ஒன்னா அடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. டைம் ரொம்ப ஆயிட்டே இருக்கு. ஆளுங்க வரவங்க நம்ம ஆளுங்க எல்லாம் அழிஞ்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கிட்ட சொல்ல, ஜின்ஷா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. உள்ள குழந்தைங்களும் பொண்ணுங்களுமா பிள்ளைங்களுமா நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஷியன் இருக்கான்ல, கையில கன் எடுத்துட்டு ஆளுங்களை மாறி மாறி கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் ஈஷியன் கிட்ட நம்ம ஜெயிக்க போறோமா தலைவரே அப்படின்னு கேட்டு நிக்கிறான். அதுக்குள்ள இன்னொருத்தன் கெட்டவன் வந்து அவரோட தலையிலேயே அடிச்சு கொலை பண்ணிடுறான். ஈஷியனுக்கு இதெல்லாம் அவங்க ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா சாகுறத பாக்கும்போது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ரொம்ப வீக்கா இருக்கான். அடுத்து யாரோ அம்பெடுத்து ஈஷியன் மேலேயே அடுத்து அடிக்க ஆரம்பிக்க, கரெக்டா அங்க வர நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஈஷியனை கட்டி புடிச்சிட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீங்க நல்லபடியா இருக்கணும்னு எல்லா ஆயுதத்தையும் அவனோட முதுகுல வாங்கிக்கிறான். ஈஷியனுக்கு அப்படியே ஷிவரிங் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்த 2 எபிசோடோட இந்த சீரீஸ் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. அதுல என்ன ஆக போகுது தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.